சமரதனில் முந்து பலியும். ஒருவேளை அரவானை நான் அமாவாசை திதியில கலபலியாக கொடுத்திருந்தால் எனக்கு வெற்றி கிடைத்திருக்குமா? ஒரு கேள்வி, அந்த 4வது கேள்வி. அதுக்கு தான் சொல்றார், அதாவது பீமசேனரிடத்தில் சத்ருகானி என்று சொல்லக்கூடிய ஒரு கதை இருந்தது. அந்த கதை கடைசி வரைக்குமோ பீமசேனர் கையில் எடுக்கவே இல்லை. அது ஆயுத கிடங்கிலே தான் இருந்ததே தவிர அவர் கையில் அந்த சத்ருகானி, ஏன்னா எடுத்தா 1 கோடி பேரை அது கொன்று விட்டு தான் இவர் கைக்கு திரும்பும். அவ்வளவு வலிமை படைத்தது அந்த கதாயுதம். கடைசி வரைக்கும் பீமசேனர் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கவே இல்லை. சொன்னார், 4 விரலை விட்டார். இப்ப 5வது விரலே சொல்றார், விதுரன் வினை, அதாவது முனை விதுரன் வில்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை என் சித்தப்பா விதுராழ்வார் விஷ்ணு தனுசு வச்சிருந்தார் இல்லையா, அதை வைத்துக்கொண்டு நான் யுத்தம் செய்திருந்தால், என் பக்கம் விதுராழ்வார் நின்றிருந்தால் ஒருவேளை நான் வெற்றி பெற்றிருக்கலாமா? ஒரு கேள்வி வந்தது. அப்போ தர்மராஜா இடத்துல ஒரு யானை இருந்தது, வெள்ளை யானை. என்ன யானை? வெள்ளை யானை. ஆமா, வெள்ளை யானை. அது அந்த வெள்ளை யானை மேல தர்மராஜா வந்தார்னா எதிரில் ஒருவரும் நிற்க முடியாது, அவ்வளவு பேரும் இறந்து விடுவார்கள். எதிரியாக யாரெல்லாம் வராங்களோ அத்தனை பேருமே இறந்து போயிடுவாங்க. அப்பேற்பட்ட வெள்ளை யானை தர்மராஜா இடத்துல இருந்தது. இன்னைக்கு தர்மர் பட்டாபிஷேகம் இல்லையா, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு சில ஊர்களில் வெள்ளை யானை மேலே தான் தர்மராஜாவை ஊர்வலம் வர வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் வெளியில் வருவார். தர்மராஜா புறப்பாடுன்னு இன்னைக்கு ஒரு நாள் நடத்துவாங்க. அப்படி நடத்துகிற பொழுது அடிக்கு ஒரு தேங்காய் உடைப்பாங்க, அடிக்கு ஒரு கற்பூரம் வைப்பாங்க, அடிக்கு ஒரு தானம் பண்ணுவாங்க. அவரவர்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை இறைப்பாங்க. பாப்பாரப்பட்டியில் நடக்குது இது. தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தெருவில் வருகிற பொழுது 4 மாட வீதிகளில் தர்மராஜா வருவார். அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவர் வெளியில் வந்துட்டு திருப்பி உள்ளே போகும்போது மழை வந்துடும். எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் சரி, அவர் வெளியில் வந்துட்டு உள்ள அந்த வலம் வந்து உள்ளே போகும் பொழுது கரெக்டாக மழை வந்தே தீரும். உள்ளே வரும்போது இல்லையா, அவர் நனைந்து கொண்டு தான் அந்த வீதியில் அப்படி போயிட்டு ஒரு வலம் வருகிறதுக்குள்ளே மழை கண்டிப்பாக என்ன வருமா, மழை அவர் மேலே ஒரு 4 தூறலாவது போடும். இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன தானம் இருக்கோ, அன்னதானம், ஆடை தானம், கிட்டத்தட்ட இந்த கோயில் பெருசு சமையல் காலையிலேயே வெடித்து கொட்டிடுவாங்க. ஒரு 500 பேர் சமையல்காரர் வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோ அரிசியை வெடித்து கொட்டிடுவாங்க. 18 ஊரும் சாப்பிடும். அந்த தர்மர் பட்டாபிஷேகத்தன்னைக்கு யார் வீட்லேயும் சமைக்க மாட்டாங்க. விடியற் காத்தால 4:30 மணிக்கு அன்னதானத்தை அன்னலட்சுமியே பூஜை போட்டு தொடங்கிடுவோம். 4 மணியில இருந்து 4:30 மணியில இருந்து ராத்திரி தர்மராஜா போய் வர வரைக்கும் நடக்கும். ராத்திரி தர்மராஜா போய் அந்த 18 கிராமத்தையும் சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்து உள்ள நுழையிற வரைக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு இதை சொல்றேன்னா, அவ்வளவு தான தர்மங்களை செய்வாங்களாம். இன்னைக்கு தான தர்மத்தை எப்படி கர்ணனுக்கு செய்வாங்களோ அதே மாதிரி தர்மராஜா வெளியில வர அன்னைக்கும் செய்வாங்க. நிறைய ஊர்ல தர்மராஜாவை வெளியில எடுக்க மாட்டாங்க, பட்டம் கட்டுறதுக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சில ஊர்கள்ல அந்த மாதிரி செய்யறாங்க. அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், வெள்ளை யானை என்று சொல்லக்கூடிய யானையின் மீது ஏறி வந்து தர்மராஜா யுத்தம் செய்திருப்பாரே, ஆனால் தருமரை வெள்ளை எவரும் இல்லை இந்த உலகத்தில். அப்போ கடைசி வரைக்கும் தருமர் வெள்ளை யானையில ஏறல. சகாதேவர் வாள் எடுக்கல. பீமசேனர் கதை எடுக்கல. அர்ஜுன பெருமான் பாசுபதம் எடுக்கல. நகுலர் குதிரை ஏறல. அப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அபாண்ட ஆயுதம்னு பேர். இதுக்கெல்லாம் பாண்டவர்கள் இடத்துல இப்பதான் சொல்றோம் நாம எல்லாம் அணு ஆயுதம்னு. ஆனா பாண்டவர்கள் இடத்துல 5 பேர் இடத்துலையும் இந்த மாதிரி அபாண்ட ஆயுதம் அவங்க வச்சுன்னு தான் இருந்தாங்க. அப்பவே வச்சிருந்தாங்களாம்.
அப்போ கடைசி வரைக்கும் இந்த ஆயுதத்தை அவங்க யாருமே பயன்படுத்தவே இல்லை. இதை சொன்ன உடனே இந்த கையை இப்படி விரிச்சான். அப்படியா அப்படின்னா யாரு? துரியோதனன். சொல்லி முடிச்சுட்டு பாண்டவர்கள் அவரவர்கள் இருப்பிடத்திற்கு போனாங்க. இங்க பகவான் பார்த்தார், அப்ப வெற்றி பெற்றால் இரவு தங்கக்கூடாது. ஏன்? நம்ம கட்சி ஜெயிச்சுட்டு நம்ம ராத்திரி அந்த நம்ம வீட்டில் தூங்கக்கூடாது. தோத்தவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க? ஏதாவது தீங்கு செய்வாங்க. அதனால பகவான் பார்த்தார், ஏன்னா துரியோதனன் கட்சியில் இன்னும் கிருபாச்சாரியார் இருக்கிறார், அஸ்வத்தாமா இருக்கிறார், கிருதவர்மா இருக்கிறார், சஞ்சய முனிவர் இருக்கிறார், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால அவர் பார்த்தார், நம்ம இங்க தூங்க வேண்டாம் வாங்கன்னு சொல்லிட்டு திருஷ்டதுயுமனரையும் இந்த இளம் பஞ்ச பாண்டவர்கள் அவர்களை மட்டும் அந்த பாசறையில படுக்க வச்சுட்டு இந்த 5 பேரை அழைச்சிட்டு காட்டுக்கு போயிட்டார். 5 பேரையும் அழைச்சிட்டு இரவோட இரவா காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போனதற்கு பிறகு அங்க காட்டுல இருக்கிறாங்க. இங்க நேரா வந்து சஞ்சய முனிவர்கிட்ட அஸ்வத்தாமா கேட்கிறார், எங்கே துரியோதனன்? அவர் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார். நேரா போனார் குருச்சேத்திர சமந்தக பஞ்சக மடுவுக்கு. காலில் விழுந்து அஸ்வத்தாமா அழறார், எனக்கு மட்டும் நீ சேனாதிபதி பட்டம் கட்டியிருந்தனா நான் முதல் நாளே உனக்கு வெற்றியை கொடுத்து நான் உன்னை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருப்பேனே. இப்போவும் அவன் படுத்துக்கிட்டு சும்மா இல்லை. யாரு? துரியோதனன். சாகும் பொழுது கூட நல்லது நினைக்க மாட்டேன்றான். இப்போ சொல்றான், இன்று இரவு இன்னும் 18 நாள் யுத்தம் முடியல, காத்தால 6 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதனால சொல்றேன் அஸ்வத்தாமா, இன்று இரவு நீதான் சேனாதிபதி. என்ன பதி? சேனாதிபதி. இன்று இரவு நீதான் சேனாதிபதி. இந்த என் தலையில் இருக்கக்கூடிய சிலோன் மணி தூக்கி வச்சான், இன்னைக்கு இரவு நீதான் சேனாதிபதி. எனக்கு ஒன்றும் வேண்டாம், பாண்டவர்களை கொன்று விட. அதில் முக்கியமாக அந்த பீமசேனன் தலையை மட்டும் கொண்டு வந்து எனக்கு காட்டு. பாண்டவர்களை கொன்று விடு. இப்பயாவது சொல்லலாம்ல. தருமர் எவ்வளவு கேட்டார், கெஞ்சி கேட்டார். தருமரையும் அவன் கொல்லணுன்றான். பாண்டவர்களை கொன்று விடு, ஆனால் பீமசேனன் தலையை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு. ஏன்? 100 பேருக்கு யமனானவனு சாகரத்துக்கு முன்னாடி அவன் செத்துட்டான்னு சொன்னா நான் நிம்மதியா சாவேன். எவ்வளவு நல்ல எண்ணம் இல்லை சொல்றது? நான் புரியுது அவங்களுக்கு. 100 பேர் எங்கள் அண்ணன் தம்பிங்களை 100 பேரை பீமன் கொன்னுட்டான். நான் குற்றுயிராக இருக்கிறேன். என் உயிர் பிரிவதற்கு முன்னாடி எங்கள் 100 பேரை கொன்றவன் இறந்து விட்டான் என்று தெரிந்தால் நான் நிம்மதியா சாவேன் இல்லை. அதனால யார் தலையும் கொண்டு வராத, பீமசேனன் தலையை மட்டும் கொண்டு வான்னா. இங்கிருந்து அஸ்வத்தாமா போறார். விஷ்ணு பூதம் என்கின்ற ஒரு பூதத்தை வந்து திருஷ்டதுயுமனர் இளம் பஞ்சபாண்டவர்கள் படுத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் காவல் வச்சுட்டு போனார் பூதத்தை. இவன் வந்து சிவபக்தன். யாரு? இந்த அஸ்வத்தாமா. இந்த சிவபக்தனாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டார்னா, நேரா அங்க போறார் பாசறைக்கு. போனவர் பார்த்தார், பார்த்த அடுத்த வினாடி பார்த்தாரு. அப்பதான் நினைக்கிறார், அஸ்வத்தாமா போய் யோசிக்கிறார். ஒரு கோட்டான், அதாவது ஆந்தை, அங்கே இட்டு வச்சிருக்கக்கூடிய முட்டையை போய் சாப்பிட்றதுக்கு போகுது பாம்பு. இதை பார்த்த அடுத்த வினாடி ஆந்தை அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் இருக்காது இல்லையா, அதனால் இதை பார்த்தவனுக்கு யோசிக்கிறான், நாம் ஏன் விஷ்ணு பூதத்தை விரட்டக்கூடாதுன்னு யோசித்து சிவபூதத்தை வரவழைத்தான். சிவபூதம் வந்த உடனே விஷ்ணு பூதம் பறந்து போயிடுச்சு. ஏன்னா சிவபூதத்தை விஷ்ணு பூதம் எதிர்க்க முடியாது, அது பறந்து போயிட்டது. அப்படி பறந்து போனதற்கு பிறகு பார்க்கிறான், யோசிக்கிறான். நேராக உள்ள போனான். தூக்கம். 18 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக தூங்கலான்னு திரௌபதி அம்மாவினுடைய பிள்ளைகள் இளம் பஞ்சபாண்டவர்கள் நிம்மதியாக படுத்து தூங்குறாங்க. தலைமாட்டில் திருஷ்டதுயுமனர் தூங்கி நிற்கிறார், திரௌபதி அம்மாவினுடைய அண்ணா. தூங்கி கொண்டிருக்கிறவரை பார்த்து அடுத்த வினாடி இவன் என்ன பண்ணா, இடையில இருக்கிற வாளை எடுத்து வெள்ளரி பிஞ்சு அரிஞ்சு தள்ளுவது போல 5 பிள்ளைங்களையும் கொன்னுட்டான்.
சுதாரித்து எழுந்து கொள்ளுவதற்குள்ள அஸ்வத்தாமா எழுந்து ஆயுதத்தை எடுக்கிறதுக்குள்ள அஸ்வத்தாமா எழுந்து அப்படியே, அதாவது பார்த்தீங்கன்னா ஆயத்தை எடுக்கிறதுக்குள்ள திருஷ்டத்யும்னர் எடுக்கிறதுக்குள்ள அஸ்வத்தாமா அந்த திருஷ்டத்யும்னரையும் கொன்னுட்டார். ஏன் கொன்னார்னா, இப்படிதானே நீ கொன்ன, அதனால நான் பழி தீர்த்துக்கிறேன்னு திருஷ்டத்யும்னரையும் கொன்னுட்டார். உத்தமோசாவும் உதாமனும் முதலிட்டு உள்ளவர் யாவரும் பிறரும் தத்தம் ஓகையினால் வந்த திருமலைத்தோ தலைகளால் பலமனையாக்கி மெத்தை மோகரித்து பாரதம் முடித்த வீரரை தேடி வெவ்வருளும் சித்தமோடு எங்கும் தெரிந்துளான் அவர்தம் சிறுவரை வரையும் முன் சேர்ந்தான். ஒரு வினாடியில அவர்கள் தலையை துணித்தவுடனே பீமனுடைய மகன் சோமன் என்பது அவருடைய பெயர். அந்த தலையை தூக்கிட்டு இரவோடு இரவா மறுபடியும் இந்த துரியோதனம் படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தான். யாரு? அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா வந்ததை பார்த்த அடுத்த வினாடி இந்த நல்ல நேரத்தில் சுந்தரமூர்த்தி, அமுதா, திருமேனி, கீதா, வினோத்குமார், வினோதினி, பிரியதர்ஷினி, கீர்த்தனா, நிவாசினி இங்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். இறைவனுடைய கருணையினாலே அப்பதான் பார்க்கிறார். பார்த்த அடுத்த வினாடி அந்த சோமனுடைய தலையை தூக்கிட்டு போயிட்டார். போனவர் அங்க காட்டுறார், துரியோதன பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள். துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். சாகரத்துக்கு முன்னாடி 100 பேரை கொன்றவன் இறந்து விட்டான், 100 பேர் கொன்றவன் இறந்து விட்டான் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். அந்த தாங்க முடியாத சந்தோஷத்தோட பார்க்கிறார். அவன் தலையை கொண்டான்னார் ஆர்வத்தோட. அந்த தலையை அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த அடுத்த வினாடி உயிர் குற்றுயிராக இருக்குது. இப்போவோ அப்போவோ போகுது. அவன் தடவரான், அந்த உருவ முகத்தை தடவரான். தடவி பார்த்தே சொல்லிட்டான், இது பீமனுடைய மகன் சோமன் தலை, இது பீமன் இல்லைன்ட்டான். கண்ணை திறந்து பார்த்து சொல்லலை, தடவி பார்க்குறான். ஏன்னா உயிர் பிரிய போகுது இவனுக்கு. அந்த நேரம் பார்த்து சொல்கிறார். எதை பார்த்து? தடவி பார்த்து சொல்கிறார். என்னென்ன? இது பீமனுடைய மகன் சோமனுடைய தலை. பாவி, எனக்கு பாண்டவர்கள் தான் பகையே தவிர பாண்டவர்களுடைய பிள்ளைகள் கிடையாது. பாவி, என் வம்சத்துக்கு கொல்லி போட வேண்டிய பிள்ளைய கொன்னுட்டியே. எனக்கு அவன் தான் கொல்லி போட வேண்டியவன். யாரு? துரியோதனன் செத்தா யார் கொல்லி போடணும்? பாண்டவர்களுடைய பிள்ளைகள் கொல்லி போடணும். இப்போ பாண்டவர்கள் இளம் பஞ்ச பாண்டவர்கள் தான் கொல்லி போடணும். பீமனுடைய மகன் சோமன் தான் துரியோதனனுக்கு கொல்லி போடணும். பாவி, நான் இறந்தால் இவன் கொல்லி போட வேண்டியவன். இவன் பீமனுடைய மகன் சோமன், இவன் பீமன் அல்ல. அந்தனாக இருந்து இளம் பிள்ளைகளை இப்படி கொன்னுட்டியே, எனக்கு விரோதி. பாண்டவர்களுடைய பிள்ளைகள் அல்ல. இனிமேலாவது தவத்தை செய்து சிவத்தை அடைவாயாக, தவத்தை செய் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அமிச்சார். சஞ்சய முனிவர் வந்தார். உன் தாய் தந்தையருக்கு நான் என்ன சொல்லுவது? உன் தாய் தந்தையருக்கு நான் என்ன பதில் சொல்றது? என்ன அவங்க என்னன்னு கேட்பாங்க, துரியோதனை என்ன சொன்னான்னு கேட்பாங்க, நான் என்ன சொல்வது? இங்க சொல்றான். என்ன பதில் சொல்றான் தெரியுமா? நானே தருமன், தருமனே நான். எப்போ சொல்றான்? சொல்லுவாங்கல்ல, உயிர் போகிற நேரத்தில் உண்மையை தவிர என்ன சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. உயிர் போகிற நேரத்தில் ஆன்மா பொய் சொல்லாது. அந்த ஆன்மா பொய் சொல்லாதான். இன்னொன்று, சத்தியத்தை உரைக்கும். என்ன உரைக்கும்? சத்தியத்தை தவிர வேற எதையும் உரைக்காது உயிர் போகிற நேரத்தில். அதனால தான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா எதுனா சொன்னாரா நிறைய பேர் கேட்பாங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்களேன். யார் இறந்தாலும் ஏதாவது கடைசி நேரத்தில் ஏதாவது சொல்லிச்சா?
அதை கேட்பாங்க, எல்லாருமே ஆர்வமாக கேட்பாங்க. ஒன்றும் சொல்லலை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், நானே தருமன், தருமனே நான். துரியோதனன் நானே தருமன், தருமனே நான். இங்கதான் உண்மைய சத்தியத்தை பேசுறார். அது மட்டும் இல்ல, என் தாய் தந்தையருக்கு நான் வணக்கம் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்போ சஞ்சய முனிவர் ஆச்சரியத்தோட கேட்கிறாரு, ஏண்டாப்பா என்ன எதனால வணக்கம் சொல்றேன்? இதுவரைக்கும் பிறந்ததிலிருந்து இந்த மரணப்படுக்கையில படுக்கின்ற வரைக்கும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேரை நான் என்ன பண்ணதில்லை, மதித்ததே இல்லை. என்ன பண்ணதில்லை? மதித்ததில்லை. தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. முதல் நான் தவறு செய்கிற பொழுதே என்னை என் தந்தை திருத்தி இருந்தால் நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். யார் சொல்றா? துரியோதனன் சொல்றான். அப்பனா என்ன அர்த்தம்? டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வர்றது, பென்சில் எடுத்துன்னு வர்றது, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பிள்ளைங்க எடுத்துட்டு வர்றது தாய்மார்கள் என்ன பண்ணக்கூடாது, ஊக்குவிக்க கூடாது. டே குழந்தை இத்த வீட்லயே வச்சுடு, வேற எடுத்துன்னு போ சொல்லக்கூடாது. அப்பவே கையில 2 போட்டு இது அடுத்தவங்களுக்குரியது, இதை செய்யாதுன்னு சொல்லி கொடுத்துருந்தா அந்த குழந்தை அம்மா அடிப்பான்ற பயத்திலேயே என்ன பண்ண மாட்டான், அடுத்த நாள் அடுத்தவர்களுக்குரிய பொருளை திருட மாட்டான். இவன் என்ன பண்ணா, தருமருக்கு பட்டாபிஷேகம் செய்து வச்சுட்டு முந்தி என்ன பண்ணிட்டார், மறுநாளே சொல்றார், என் தம்பி என் கனவுல வந்தான், காசியில போய் திதி கொடுத்தாதான் என் தம்பிக்கு மோட்சம் கிடைக்கும்னு என் தம்பி சொல்றான், அதனால நீ போய் காசியில போய் திதி கொடுத்துட்டு வான்னு காசி மாநகரத்துல செவ்வரக்கு மாளிகை கட்டி குடியிருக்கிற வீட்டுக்கு கொள்ளி வைடான்னு கொடுத்துட்டான். புள்ள செய்ய போறான், அதை ஆட்சேபனை தெரிவிக்கணுமா இல்லையா? அப்பா தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா என்ன சொல்லல, தப்புன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா, சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் கிடையாது. யாருக்கு? குருடர்களுக்கு பட்டம் கிடையாது. பாண்டுவுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட போறாங்க. பாண்டு சொன்னார், எனக்கு எதற்கு அபிஷேகம்னு கேட்டார். எங்க அண்ணா உயிரோட இருக்கிறார், மூத்தவர் அவர், குருகுலத்தில் மூத்தவருக்கு பட்டாபிஷேகம். அப்பா சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் கிடையாதுன்னார். நான் ஒரு கண், என் தம்பி விதுரன் ஒரு கண். யார் சொன்னது எங்க அண்ணாவுக்கு கண் இல்லை என்று? யார் சொன்னது எங்கள் அண்ணாவுக்கு கண் இல்லை என்று? நான் ஒரு கண், என் தம்பி விதுரன் ஒரு கண். எங்க அண்ணாவுக்கு தான் பட்டாபிஷேகம். பாண்டு விட்டு கொடுத்ததுனால தான் திருதராஷ்டிரருக்கு பட்டமே. அப்பேற்பட்ட தம்பி பிள்ளைகள் வாழக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாரு, குடியிருக்கிற வீட்டுக்கு கொல்லி வைடான்னார். இப்போ துரியோதனன் சொல்றான், சிறு தவறு செய்கிற பொழுதே பிள்ளைகளை தந்தைமார்கள் திருத்தலன்னா என்னுடைய கதி தான் பிள்ளைகளுக்கு. என்ன கதி? தர்மராஜாவை எங்க வச்சு வழிபாடு பண்றோம்? கோயில்ல உள்ள கருவறைக்குள்ள. துரியோதனைக்கு எங்க இருக்குது? நடுத்தருவில். உண்டா இல்லையா? உள்ள தர்மராஜா சிலையை நம்மால காலில் மிதிக்க முடியுமா? துரியோதன சிலை மேல 1000 பேர் ஏறி மிதிப்பாங்க. உண்டா இல்லையா? எல்லாருமே ஏறி மிதிக்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? 4 பேர் மிதிப்படுவோம் 4 பேர் இடத்துல. யாரு? மாதா பேச்சை கேட்கலன்னா, பிதா பேச்சை கேட்கலன்னா, குரு பேச்சை கேட்கலன்னா, தெய்வத்தினுடைய பிரகாரம் நடக்கலன்னா, தர்மத்தின் வழியில நடக்கலன்னா என்னை போன்றுதான் கதி எல்லாருக்கும். அதனால சொன்னார், இதுவரைக்கும் என் தாய் தந்தையரை நான் என்ன பண்ணல, மரியாதையாக மனம் உகந்து ஒரு முறை கூட அவர்களை நான் வாழ்த்தவில்லை. என்ன வாழ்த்தல? வணங்கல. வாழ்த்தவும் இல்லை, என்ன சொல்லல, வணங்கவும் இல்லை. அவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதமே வாங்கல. அப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணணும்? வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? அப்பம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுத்தா கூட அப்பம்மா உயிரோட இருந்தா ஆசீர்வாதம் வாங்கணும். உங்க அம்மா கிட்ட வாங்கணுமான்னு கேட்கக்கூடாது. மருமகள் போய் விழுந்தாள்னா மாமியார் சந்தோஷப்பட்டு இந்தா ஒரு 10 சவரம் வச்சுக்கோ, வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை என் காலில் விழுறா, அவளுக்கு தான் எல்லாம். கைட்டி குத்துருங்க மாமியாருங்கெல்லாம், மருமகளுக்கு குத்துருங்க.
வீட்டில் குழப்பத்தை விட்டு மனமுகந்து தருவாங்க. உண்மையா இல்லையா? மகிழ்ச்சியோட தருவாங்க. அது சொல்றேன். அவங்க கிட்ட இருந்து வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. ஆசீர்வாதம் கிடைத்தாவே ஆண்டவன் தருவார் உங்களுக்கு. அந்த மனம் மகிழ்ந்தா நாங்க பெருமையா சொல்ல மாட்டோம். எங்க அம்மா வீட்டுல கொடுத்தாதான் சொல்லுவோம். எப்படியோ ஒண்ணு சொன்னா சரி. இறைவனுடைய கருணையினாலே தருமனே நான் சொல்லிட்டு அடுத்து சொல்றார், மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேரை நான் வணங்கியது இல்லை. அதனால எங்க தாய் தந்தையருக்கு வணக்கம் சொன்னேன்னு சொல்லுங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை வணங்கியவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்பதையும் சொல்லுங்க உலகத்தவர்களுக்கு. ஒண்ணு, நானே தருமன் தருமனே நான், அதையும் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து சொல்றார், யார் மேல எங்க அப்பா எங்க அம்மா கோவித்து கொண்டாலும் கோவித்துக்கு சொல்லுங்க, ஒரே ஒருவன் மீது மட்டும் கோவிக்க வேண்டாம் என்று நான் சொன்னதாக சொல்லுங்க என்றார். யார் அந்த ஒருவர்னு பாக்குறீங்களா? தர்மராஜா. அவர்தான் தர்மராஜா. எக்காரணத்தை கொண்டும் தருமன் மீது கோபித்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுங்கள். நான் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று என் தாய் தந்தையர் ஆசைப்பட்டதை காட்டிலும் தருமன் ஆசைப்பட்டான். யார் சொல்றது? எதிரி சொல்றான், துரியோதனன் சொல்றான். அப்போ வாழ்ந்தா எப்படி வாழணும்? தர்மராஜா மாதிரி வாழணும். வாழ்ந்தா எப்படி வாழணும்? தர்மர் மாதிரி வாழணும். நாம் எல்லாம் துரியோதனனே ஒரு வகைக்கு நல்லவன் சொல்லலாம். அதை விட நம்மளுடைய குணங்கள் எல்லாம் அப்படிதான் போயின்று 2025. ஓ, அதனால கலியுகத்துல அப்படிதான் இருக்கும்ன்றீங்களா? ஆமா. என்ன பண்றது? அதனால முடிந்த வரைக்கும் மனிதனாக வாழ்வதற்காவது நாம் எல்லாம் முயற்சி பண்ணணும். மகாபாரதம் வருஷந்தோறும் எதற்காக வைக்கப்படுகிறது தெரியுமா? இந்த நீதி கதைகளை எல்லாம் கேட்டு 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 மனிதர்கள் மனிதநேயத்தோடு மனிதனாக வாழ்ந்தால் நமக்கும் தர்மராஜாவை போன்று கோயில் எழுப்புவார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லுவதுதான் இந்த கதையினுடைய உள்கருத்து. ஒருவேளை அதை தாண்டி நாம அதர்ம வழியில நடந்தோமே ஆனால் அந்த படுகலம் என்று சொல்லக்கூடியதை நடத்துகிறார்கள் அல்லவா துரியோதனனுக்கு, அது மாதிரி நமக்கும் படுகலம் என்று சொல்லக்கூடியது நடத்தப்படும் என்பதை தான் சொல்லக்கூடியது. வேற ஒன்றும் இல்லை. பெருசா பாரதத்துல பெரிய விஷயம் அப்படின்றதுல ஒரே ஒரு 2 வரியில சுருக்கமா சொல்லுவார். வாழ்ந்தா தருமனை போல வாழ்ந்தா அப்படி வாழணும், மனிதநேயத்தோடு வாழணும். ஒரு இடத்தில் கூட தர்மத்தை அப்படி கொஞ்சம் கூட தவற விட்டதே கிடையாது. நாம இருந்தா இவ்வளவு பேரை கொன்னானே, அவன் காலில் போய் நம்ம ஏண்டா விடணும்னு நினைச்சிருப்போம். வயசுல மூத்தவர் இத்தனைக்கும் அவர் காலில் விழுந்து கேட்கிறார். துரியோதனன் நிற்கிறான், தர்மர் முட்டி போட்டு கேட்கிறார், தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவுதானம், அறிவுதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். துரியோதனா, நீயே வாழ். நீ காடால சொன்னா நான் காட்டுக்கு போறேன், இல்ல உனக்கு கீழே நான் அண்ணன் தான், வேலை செய்ய சொன்னா நான் வேலை செய்யறேன். என் பெரியப்பா பெரியம்மாவுக்கு நீ ஒருவனாவது உயிரோட வேணும். இப்பவும் சொல்ற, விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம்னார். அதனாலதான் அவர் கோயில். அதனாலதான் இந்த பாரதத்திலே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே துரியோதனனுக்கு பட்டாபிஷேகமே கிடையாது. ஆனால் தர்மராஜாவுக்கு மட்டும் 3 இடத்துல பட்டாபிஷேகம் வரும். இதே பாரதத்தில் தர்மருக்கு மட்டும்தான் 3 இடத்துல பட்டாபிஷேகம் வரும். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தர்ம நெறியில் வாழ்வதை ஒரு துரியோதனன் சொல்றான். யார் மீது கோவித்து கொண்டாலும் என் தாய் தந்தையரை கோவித்து சொல்லுங்கள், தர்மன் மீது மட்டும் கோவிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். விடியற்காலை பொழுது வெள்ளி முளைக்கிற நேரம் அவனுடைய உயிர் பிரிந்து கலிராஜா என்று சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தினுடைய ராஜா இருக்காரே, அவரிடத்துல போய் அந்த ஆன்மா சேர்ந்தது. என்னை அம்மொழிதன் இவனை தாழ்மலரு சென்னி மீதும் விழியினும் சேர்ந்திடா, உன்னில் ஆண்மைக்கு ஓமையில்லாதவன் பொன்னிலத்தினில் உணர்வடும் போயினான். மண்ணாசை பெண்ணாசை, மண் ஆசைப்பட்டதனால் அவனுக்கு மண்ணிலேயே என்ன வரைகிறாங்க, உருவம் வரைகிறாங்க. மண்ணாசையினால் கெட்டவன் யார்? அவன்
துரியோதன. பெண்ணாசையினால் கெட்டவன் யாரு? ராவணன். ராவணன். அதனாலதான் இந்த ரெண்டு கதையும் ராமாயணமும் மகாபாரதம். மண்ணாசை பட்டாலும் நமக்கு துன்பம் வரும், பெண்ணாசை அதாவது பெண்ணாசை பட்டாலும் நமக்கு துன்பம் வரும். ரெண்டு பேருக்கு துன்பம் மட்டும் நமக்கு மட்டும் வந்தா பத்தாது. இந்த ரெண்டு ஆசைப்பட்ட எதுல சுற்றத்தவர்களும் சேர்த்து கொள்ளும், நம்மை சார்ந்தவர்களும் இறந்து போவாங்க. எதனால? மண்ணாசையினாலும் சரி பெண் ஆசையினாலும் சரி. இந்த ரெண்டு ஆசையை துறந்து விட்டால் நாம் எல்லாம் என்னவா இருப்போம்? ஞானிகளாக இருப்போம். இந்த ரெண்டு ஆசையை துறந்துடணுமா. அதைத்தான் நீங்க சொல்லிட்டு அவன் வான் உலகம் விடியற் காலை வெள்ளி முளைக்கிற நேரத்தில் அவன் வான் உலகம் என்று சொல்லக்கூடியதை, அதாவது சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய வீர சொர்க்கத்தை போய் சேருகிறார். சூரியன் உதயமாகிறது. உதயமான அடுத்த வினாடி பார்த்தாங்க, நேரா படை வீடு என்று சொல்லக்கூடிய பாசறைக்கு பாண்டவர்கள் வராங்க. அப்படி வருகிற பொழுது அதுக்குள்ள திரௌபதி அம்மா அங்க வந்துடுறாங்க. என்ன 18 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு, எல்லோரும் ஓய்வில் இருப்பாங்க, யார் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தெரிந்து கொள்ளலாம்னு அந்த அம்மா வந்து பார்த்தா இளம் பஞ்சபாண்டவர்கள் இறந்திருக்கிறாங்க. தன்னுடைய அண்ணா திருஷ்டத்யும்னரும் இறந்திருக்கிறார். இதை பார்த்த அடுத்த வினாடி அந்த அம்மா அழுதா, இந்த இளம் பஞ்சபாண்டவர்களை கொன்றவனை கொல்லாவிட்டால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன், இது சத்தியம்டா. உடனே புறப்பட்டாங்க பாண்டவர்கள். தர்மர் அங்கதாங்கிறார், பீமசேனர் அர்ஜுனர் ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க. எங்க தேரை எடுத்துட்டு அஸ்வத்தாமாவை நோக்கி பானத்தை செலுத்துவதற்கு புறப்பட்டாங்க. புறப்பட்ட அடுத்த வினாடி இவங்க போயிட்டே இருக்காங்க. அவர் தவத்துக்கு போகலான்னு போகிற பொழுது அஸ்வத்தாமா அப்பதான் பார்க்கிறார், இடையில போய் அர்ஜுன பெருமானும் பீமசேனரும் அங்க போய் நிக்கிறாங்க. அஸ்வத்தாமா நில், யுத்தம் செய்வாயாக. 18 நாள் இரவு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் கிடையாது. ஆனா இரவுல போய் யுத்தம் செய்து இளம் பஞ்சபாண்டவர்களையும் துஷ்டத்யும்னரையும் நீ கொன்றிருக்கிறாய், அதனால வா யுத்தம் செய்யலாம். அப்படி சொன்ன பொழுது பார்த்தார், பகவான் ஏற்கனவே சொல்லிட்டார், அப்பா அர்ஜுனா பீமா நில்லுங்க நில்லுங்க நான் வர்றேன் நில்லுங்கன்னு சொல்றதுக்குள்ளேயே இவங்க வந்துட்டாங்க. பகவானும் பின்னாடி தர்மராஜா பகவானும் பின்னாடி எல்லாருமே வராங்க. திரௌபதி அம்மா மட்டும் அங்க இளம் பஞ்சபாண்டவர்கள் இறந்த இடத்துல அந்த அம்மா இருக்கிறா. இப்ப 5 பேரும் இங்க வர்றதுக்குள்ள அஸ்வத்தாமா பாசுபதத்தை ஏவிட்டார், அர்ஜுன பெருமானும் பாசுபதத்தை ஏவிட்டாங்க. 2 பேரும் பானம் போட்டாங்க. இப்ப சொல்றீங்க இல்லையா, அணு ஆயுதம். என்ன ஆயுதம்? அணு ஆயுதம். அந்த ஆயுதத்தான் பாசுபதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது போட்டா என்ன முளைக்காது? புல் புண்டு கூட முளைக்காது. எத்தனை வருஷம்? 12 ஆண்டு காலம். 12,000 ஆண்டு காலம். எவ்வளவு? 12,000. 12,000 ஆண்டு காலம் பூமியில என்ன முளைக்காது? புல் புண்டு கூட முளைக்காது. அதுதான் பாசுபதம். அது ஒரு பாசுபதத்துக்கே அவ்வளவுன்னா 2 பாசுபதம் ஒன்னா சேர்ந்தா எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம்? 24,000 ஆண்டு காலம் ஒன்னும் வராது. ஒண்ணுமே வர்றதுக்கே வாய்ப்பே இல்லை. மனிதர்கள் மட்டும் இல்ல, ஒரு புல் கூட முளைக்காதுன்னா யோசித்து பாருங்க. அப்பேற்பட்ட அபாண்ட ஆயுதம் அந்த ஆயுதம். அந்த அபாண்ட ஆயுதம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை அஸ்வத்தாமா ஏவிட்டார், அர்ஜுனரும் ஏவிட்டார். அங்க அதுக்குள்ள வியாச பகவான் வந்தார். வந்தவர் பார்த்தார், அபயம் அபயம், ஏற்கனவே 1 கோடி பேர் யுத்தத்தில் இறந்து போயிட்டாங்க. இருக்கிறதே பெண்கள் தான், இருக்கிறதே பெண்கள் தான். அதுல 10 பேர் தான் மீந்தவர்களே. அஸ்வத்தாமா, கிருதவர்மா, கிருபாச்சாரியார், சாத்தகி, பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர், இவங்க 5 பேரு இளம் பஞ்சபாண்டவர்கள், அதாவது இறந்துட்டாங்க. பாண்டவர்கள் 5 பேர். மொத்தமே எவ்வளவு இருக்காங்க? 10 பேர் தான். ஆண்கள் என்பவர்களே இவ்வளவுதான் இருக்காங்க. மொத்தம் அவ்வளவு ஆண்களும் இறந்து போயிட்டாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெண்கள் மொத்த பேருமே வெள்ளப்படவே. அப்ப எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் அந்த ஆட்சின்னு பாருங்க. அப்போ அப்படி ஒரு கொடுமை நடந்தது. எந்த யுகத்துல? துவாபர யுகத்தினுடைய முடிவில் இது நடந்தது. அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் இறந்து போனாங்கன்னா அந்த நாடு எப்படி, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதனால சொன்னார், முதல்ல அர்ஜுனா பாசுபதத்தை திரும்ப பெறுனார். வியாச பகவானும் சொன்ன உடனே திரும்ப பெற்று விட்டார். யாரு? அர்ஜுன பெருமான். ஆனா யாருக்கு தெரியாது திரும்ப பெறக்கூடிய மந்திரம்? அஸ்வத்தாமாவுக்கு தெரியாது. அவரு சிவபெருமான் கொடுக்கிற பொழுது
பெறக்கூடிய அதாவது விடக்கூடிய மந்திரத்தை கற்றுக்கிட்டார். திரும்ப பெறக்கூடிய மந்திரம் நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டார். எப்போவுமே என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு பாடத்தை கற்கிற பொழுது முழுமையாக அதை கற்கணும். ஒரு எதையோ ஒன்று படிக்கிறோன்னு வச்சுக்கோ, அதை பாதியாக படித்து பாதியாக விட்டுறக்கூடாது. முழுசாக அதை படித்தாதான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னொன்று அதில் அர்த்தம் புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்வி அறிவு என்கின்ற அறிவை உயர்த்தி கொள்ள முடியும். அப்போது இவர் திரும்ப பெற தேவையில்லைன்றதுனால அந்த மந்திரத்தை விட்டுட்டார். அதனால கற்றுக்கொள்ளலை. இப்போ அந்த ஆயுதம் சுழற்சி அடைந்துட்டுது, முழுமை அடையுது. அது அடையிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அப்படி அந்த முழுமை அடைஞ்சிட்டு அந்த பாசுபதம் வந்து நேராக அஸ்வத்தாமா கிட்ட கேட்குது. என்ன கேட்குதுன்னா, எனக்கு இலக்கு யாது? என்னை ஏவிட்டு இல்லையா, நான் யாரை கொல்லணும்? இப்போ அஸ்வத்தாமா என்ன சொல்கிறாரோ அதை அந்த பாசுபதம் செய்யும். இவர் பார்த்தார், என்ன சொல்கிறாரா, பாண்டவர்களுடைய மனைவிமார்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை மொத்தத்தையும் கலைக்க கடவது, கொல்ல கடவுதுன்ட்டார். நிறைமாத கர்ப்பிணி அபிமன்யு இறந்து விட்டார். 13வது நாள் இறந்து விட்டார் அபிமன்யு. 18வது நாள் எத்தனை நாள் கழிச்சு? 5 நாள் கழிச்சு இப்போ இடுப்பு வலியில் இருக்கா. இப்போவோ அப்போவோ குழந்தை பிறக்க போகுது. இப்போ சொல்றான் அஸ்வத்தாமா என்னன்றான், அந்த குழந்தையை கொல்ல கடவுதுன்றான். பாசுபதம் கொல்லுவதற்கு போயாச்சு, குழந்தை கொண்டு போ எது பிறக்க முடியாமையே குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து போச்சு. வலி வந்தது. குழந்தை வெளியில வர நேரத்தில் இந்த பாசுபதம் போய் அந்த குழந்தைய கொன்னுட்டுது, வயிற்றுக்குள்ளேயே கொன்னுட்டுது. அப்போ கொல்லும் பொழுது பகவான் சொல்றாரு, அப்பா எல்லா குழந்தையும் கொன்றுவிடு. அப்போ இளம் பஞ்சபாண்டவர்கள் இறந்துட்டாங்க இல்லையா, ஆனா திரௌபதி அம்மா அப்போ 5 கருவை, பாண்டவர்களுடைய கருவை அந்த அம்மா கர்ப்பஸ்திரியா இருந்தா, வயிற்றுலயே கலைஞ்சிச்சு. ஆனா சொல்லலை, யுத்தத்தில் இருந்ததுனால அந்த போகலை. அதுக்கு அடுத்து சுபத்திரை கருவு இருந்துதான். சுபத்திரையும் கரு அந்தம்மாவும் கர்ப்பமா இருந்தாலாம், அந்த கருவும் போயிடுச்சு. இப்ப கடைசியா பகவான் சொல்றார், அப்பா என்ன இதெல்லாம் மெய்யோ பொய்யோன்னு இருந்த கருகள், இதெல்லாம் முழுமை அடையல, வளர்ச்சி அடையல. ஒரு 5 மாசம் 4 மாசம் 3 மாசம் அப்படி இருந்த கரு, அதனால அது போனா பரவாயில்ல. ஆனா எந்த கரு? இப்போ பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை உத்தரகுமாரத்தினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அபிமன்யுனுடைய பையன். அந்த குழந்தைய கொல்லுன்னு சொன்ன உடனே பகவான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டார். யாருகிட்ட? அஸ்வத்தாமா கிட்ட சொல்றார், அப்பா அஸ்வத்தாமா, என் மருமகனுடைய குழந்தையை மட்டும் விட்டுவிடு, உன்னிடத்துல மன்றாடி கேட்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். யார் கேட்டது? 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார், உலகத்தை காப்பாற்றக்கூடிய கடவுள், மும்மூர்த்திகளில் ஒருவர் கேட்டார், அஸ்வத்தாமா அந்த ஒரு குழந்தையை விட்டுடு, என் மருமகனை விட்டு எதுக்க? இந்த உலகத்தவர்களுக்காக என் மருமகனை பறிகொடுத்தேன், என் மருமகனுடைய மகனை பறிகொடுக்க மாட்டேன்னார். அவன் அப்பயும் சொல்லிட்டான், அஸ்வத்தாமா அந்த குழந்தையும் கொல்ல கடவுது. குழந்தை பிறக்காமையே வயிற்றுலயே செத்து போச்சு. அப்பதான் பகவான் பார்த்தார், தன்னுடைய ஆயுள் காலம், பகவானுக்கு 168.5 ஆண்டு காலம் ஆயுள் காலம். எவ்வளவு? 168.5. 168.5 ஆண்டு காலத்துல 60 வருஷத்தை பரீட்சித்துக்கு கொடுத்துட்டார். அபிமன்யுவினுடைய மகன் உத்தரகுமாரத்தினுடைய வயிற்றுல இறந்து போன குழந்தைக்கு தன்னுடைய ஆயுள் காலத்துல 60 வருஷத்தை கொண்டு போய் கொடுத்துட்டார். 60 வருஷத்தை கொடுத்தார். கலியுகத்துல ஆயுள் 60, அதுக்கு மேல இருந்தா உங்களுக்கு எல்லாம் போனஸ். அதனாலதான் என்ன கல்யாணம் பண்றீங்க? சஷ்டி அப்த பூர்த்தி, 60வது கல்யாணம். திருக்கடையூர்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணி மாலையும் கடுத்துமா, கணவனும் மனைவியுமா ஒரு முறை வலம் வந்தீங்கன்னா ஒரு 16 வருஷம் மீண்டும் இருப்போம் என்பது ஐதீகம். உடனே கேட்டுறாதீங்க, பண்ணிட்டு வந்த 3வது நாளே அவர் போயிட்டாரேன்னு. அப்படியும் விதி எழுதப்பட்டிருக்கலாம், அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு என்னைக்கு பிறந்த அன்னைக்கே எல்லாம் எழுதுறது தான். அங்க போயிட்டு வந்தால் கூடும் என்பது ஐதீகம். இன்னொன்னும் கூடலையானெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன கேட்டா, அவரவர் செய்யக்கூடிய புண்ணியம், அவரவர் என்ன கேட்டு வந்தோமோ, அம்மா வயிற்றில் இருக்கும்போது ஜனனம் செய்கிற பொழுது என்ன கேட்டு வந்தோமோ அதுதான் ஆயுள். பிரம்மா எழுத்த அழிச்சு எல்லாம்
என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. விதியை மதியால சிவபெருமான் ஒருவரால் வெல்ல முடியும், நம்மால் எல்லாம் வெல்ல முடியாது. 60, அதனாலதான் பகவான் என்ன பண்ணார், 60 வருஷத்தை அங்க பரீட்சை பண்ணி கொடுத்ததனால, இறந்த குழந்தையை பிறக்க வைத்ததனால, மீண்டும் உயிர் கொடுத்து அந்த குழந்தை பிறந்ததனால, பரீட்சை பண்ணி பிறந்ததனால அந்த குழந்தைக்கு பரீட்சித்து அப்படின்னு சொன்னார். இந்த கலியுகத்தினுடைய முதல் ராஜா பரீட்சித்து. இந்த கலியுகத்தினுடைய முதல் ராஜா யாரு? பரீட்சித்து. அபிமன்யுனுடைய மகன் பரீட்சித்து மகாராஜா தான் இந்த கலியுகத்தினுடைய முதல் ராஜா. அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து விட்டுதான் பாண்டவர்கள் எங்க போறாங்க, தவத்திற்கு 6 மாசத்து தவத்திற்கு செல்லுகிறார்கள். அப்படி 6 மாசத்து தவத்திற்கு செல்லுகிற பொழுது ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டா, என்ன, அவர்கள் முக்தி அடையக்கூடிய கதையை சொல்லி பட்டாபிஷேகத்துக்கு வருவோம். ஏன்னா மங்களகரமா முடிக்கணும்னு சொல்லுவாங்க. கதையை எப்படி முடிக்கணும், மங்களகரமா முடிக்கணும்ன்றதுக்காக முக்தி அடைகிறத முதல்ல சொல்லிடுறேன், பட்டாபிஷேகத்தை பின்னாடி சொல்றேன். இறைவனுடைய கருணையினாலே பரீட்சித்தவுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு 6 மாசத்து காலத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி 36 ஆண்டு காலம், அதாவது இந்த துரியோதனாதியர்கள் இறந்துட்டாங்க இல்லையா, பகவானை போய் முதல்ல தர்மராஜாவை அழைச்சிட்டு பகவான் போகிறார். யார்கிட்ட? காந்தாரி கிட்ட போகிறார். தர்மர் சொல்றாரு, நான் யாரையும் பார்க்க மாட்டேன்ட்டார். யார? நான் எங்க பெரியம்மா யாரை பார்த்தாலும் பார்க்குறேன், எங்க பெரியம்மாவை என்னால் பார்க்க முடியாதுன்னார். ஏன்னார், அவ மகா பதிவிரதே, அவ கொடுக்குற சாபத்தை என்னால் ஏற்க முடியாது, செத்தாலும் செத்துருவேன், ஆனால் என்னால் அந்த சாபத்தை ஏற்க முடியாதுன்னார். சரி, அந்த சாபத்தை நானே வாங்கிக்கிறேன்னு முதல்ல பகவான் போனார். போன உடனே அந்த காந்தாரியை சொல்ற, அத்தை நான் பகவான் வந்திருக்கேன், கிருஷ்ணன் வந்திருக்கிறேன். கிருஷ்ணா, என்னென்னமோ பண்ணி என் பிள்ளைங்களை இப்படி 100 பேரையும் கொன்னுட்டியே, அந்த விக்கர்ணனையாவது பீமன் விட்டுருக்கலாம்ல, அவன் என்ன செய்தான், அவனாவது எனக்கு கொல்லி போட்டிருப்பானேன்னு. அப்பதான் அதுக்கு பதில் சொல்றார், அத்தை 100 பிள்ளைகளும் வந்து காலில் விழுந்தாங்க இல்லையா, அதுக்குள்ளேயே இவன் என்ன பண்ணிட்டா, அவசரப்பட்டு என் குலம் எப்படி என் குலம் அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி என்னென்னமோ பண்ணி தானே நீ என் பிள்ளைகளை கொன்ன, கிருஷ்ணா உன் எதுகுலம் என்று சொல்லக்கூடியது 36 ஆண்டு காலம் கழித்து எதுகுலம் அழிய கடவாது கொடுத்துட்டா சாபம். அவரும் என்ன சொல்லல, சாபத்தை மாற்றி அமைச்சிக்கல, என்ன பண்ணாரு, பத்தினி சாபம் பலிக்கட்டும்ட்டார். பத்தினி சாபம் பலிக்கட்டும்னு சொல்லிட்டார். இப்ப அந்த 36 ஆண்டு காலம் இறைவனுடைய கருணையினாலே 36 ஆண்டு காலம் கழித்து இறந்த, அதாவது எதுகுலம் என்கின்ற யாதவ குலம் அழியட்டும்னு சாபம் கொடுத்ததனால 36 ஆண்டு காலம் தர்மராஜா ஆட்சி பண்றார். பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி ஆட்சியில ஒரு கதை கூட கிடையாது. 36 வருஷத்துக்கு கதையே கிடையாது பாரதத்தில். 36 வருஷம் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, மிளகா இல்லை, புளி இல்லை, திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, குடியை கெடுக்கிறது, கற்பழிப்பு, பஞ்சமா பாதகம் எதுவுமே கிடையாது. இந்த 36 வருஷம் தர்மருடைய ஆட்சியில் எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு மக்களிடத்தில் கூட குறை என்பது கிடையாது, முக்கியமா நோய் என்பது கிடையாது. அதான் தர்மருடைய ஆட்சி, அதான் தர்மருடைய ஆட்சி. இந்த 36 வருஷத்துக்கு இடையில கதையே கிடையாது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு இருக்கு. அப்போ சப்தரிஷிகள் வான்வழியா பறந்து வராங்க. வரவங்க பார்த்தாங்க 36 வருஷம் ஆயிடுச்சு, இந்த எதுகுலம் அழிய போகிறது. இந்த பகவானை பார்த்து நேரில் பார்த்து ஏதாவது சில விஷயத்தை சொல்லி தவம் பண்ணாங்கன்னா இந்த யாதவ குலத்தை காப்பாற்றலாமேன்னு சொல்லி சப்தரிஷிகள் வான்வழியா பறந்து வந்து துவாரகையில இறங்குறாங்க. இறங்கிய பொழுது பகவானுடைய மகன் சாம்பின்னு ஒரு அம்மா, அதாவது 16,008 பேர்ல கடைசி மனைவி பெயர் வந்து அந்த 8 பேர் பட்டத்தரசிகள்ல சாம்பவி அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பின்னு சொல்லுவாங்க அவளை. அந்த அம்மா வந்து பகவான் கிட்ட கேட்குறா, கிருஷ்ணா எனக்கு எல்லாம் இருக்கு, ஒரே ஒரு குறை, என்னம்மா ஒரு குழந்தை வேணும். அப்படியா? பகவானுடைய அனுகிரகத்தினால ஒரு குழந்தை பிறக்குது. சாம்பன் என்பது அவனுடைய பெயர். அந்த சாம்பியினுடைய மகன் சாம்பன். இவனுக்கு இந்த பெயர் வச்சு வளர்த்து வராங்க. இந்த சப்தரிஷிகள் வந்து இறங்கிய உடனே அங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, அடேடே இவர்கள் தான் சப்தரிஷிகள், 3 காலமும் இவர்களுக்கு தெரியுமா? 3 காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியுமா? அப்படியா?
நான் இப்பொழுது நிரூபிக்கிறேன். அதெல்லாம் அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லைன்னா உடனே என்ன பண்ணான், கிருஷ்ணருடைய மகன் வயிற்றில் தலையணையை கட்டிட்டு நான் கர்ப்பஸ்திரீ, எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு நேராக போய் சப்தரிஷிகள் கிட்ட கேட்டான். வயிற்றில் என்ன கட்டியிருக்கான், தலையணை. அதுக்கு அடுத்து என்னது, பெண் வேஷம் போட்டுட்டு நேராக கேட்ட உடனே சப்தரிஷிகள் உற்று பார்த்தா தலையணை. அது கிருஷ்ணனுடைய மகனா இப்படி செய்வது? அப்பா, உலக்கை பிறக்க கடவது, அந்த உலக்கையினால் இந்த எதுகுலம் அழிய கடவது அப்படின்றது போயிட்டாங்க. இந்த உலக்கையினால இந்த யாதவ குலம் அழியும்னு சொல்லிட்டு போயிட்டார். போன அடுத்தவனால் சப்தரிஷிகள் பறந்துட்டாங்க. அதுக்குள்ள ஓட்டமா ஓடி போய் சொல்றாங்க. யாரு, சாத்தகி சொல்றார், சப்தரிஷிகள் வந்தாங்க. அதுக்குள்ள இந்த இளைஞர்கள் என்னமோ கேட்டாங்க. அதுக்குள்ள அவர்கள் என்னமோ சொல்லிட்டு அவர்கள் பறந்துட்டாங்கன்னு பகவான் ஓடி வந்து பார்த்தார். என்னடா நடந்ததுன்னார். அப்பா, சோதிக்கும் பொருட்டு இதை செய்தேன்னார். இப்படியா செய்வது? அறிவில்லாமல் செய்யலாமா? சிறுபிள்ளைத்தனமாக செய்யலாமா? என்ன சொல்ல வந்தார்கள் என்று கேட்காமலேயே சென்று விட்டோமே. அண்ணா, அவர்கள் பேசி வருவதை நான் ஒரு சில வார்த்தையை கேட்டேன் என்று சாத்தகி சொல்றார். என்ன சொன்னாங்க? ஒரு 6 மாசம் தவம் இருந்தோம்னா, நாம் எல்லாம் 6 மாசம் தவம் இருந்தோம்னா அந்த யாதவ குலத்தை காப்பாற்றலான்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்தாங்க. அதை சொல்லுவதற்குள்ளே இவர்கள் இடையிலே இதை செய்து விட்டார்கள். அப்போ கோபித்து கொண்டு சப்தரிஷிகள் புறப்பட்டு விட்டார்கள். சரி, இந்த வயிற்றில் கட்டினாம் பாருங்க தலையணை, அது அப்படியே நின்று போச்சு. மறுநாள் பொழுது விடியறதுக்கு முன்னாடி அது ஒரு உலக்கையாக பிறக்குது. என்ன பிறக்குது? ஒரு உலக்கை பிறக்குது. அப்போ பகவான் சொன்னார், அந்த குழந்தை பிறந்தா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும்னு சொன்னார். இந்த பிள்ளைங்கள்லாம் இளைஞர்கள் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த உலக்கையை வெட்டி 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 எரிச்சு சாம்பலை கொண்டு போய் பகவானுக்கு தெரியாமலேயே கொண்டு போய் யமுனா நதி கரை ஓரத்தில் கரைச்சிட்டாங்க. பொழுது விடியுது. பகவான் பார்த்தா இவன் வயிறு சமமாக இருக்கு. என்னடா நடந்ததுன்னார். அது உயிரோட இருந்தால் நம்ம யாதவ குலம் அழியும்னு சொல்லி அதை வெட்டி 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 அதை எரிச்சு நாங்கள் கொண்டு போய் எங்கே பறிச்சிட்டோம், நதியில் கரைச்சிட்டோன்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? யாராலையும், இவர் தான் சொல்லிட்டாரே பத்தினி சாபம் பலிக்கட்டும்னு, யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு பகவான் பார்த்தார். அப்பா, இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேரும் காவி உடையை உடுத்தி கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் பெண்களை காப்பாற்றுவதற்கு காவலர்களை நிறுத்திவிட்டு நாம தவத்திற்கு செல்லுவோம். என்ன செல்வோம்? தவத்திற்கு செல்லுவோம்னு புறப்படுறாங்க. முதல்ல பலராமர், அடுத்து பகவான், அடுத்து சாத்தகி, அடுத்து 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 இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம். இந்த இளைஞர்கள் சொன்னாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? மதுவையும் மாதுவையும் அழைச்சிட்டு போறாங்க. உலகம் எதனால அழியும்னா இது 2னால தான் அழியுமா. அதனால தான் மது மாது இவங்க எதுக்கு போகிறாங்க? தவத்துக்கு போகிறாங்க. தவத்துக்கு போகிறவங்களுக்கு மது எதுக்கு, மாது எதற்கு? 2ம் தேவையில்லை. போகிற வழியில் மதுவை உண்டாங்க, மாதுவின் இடத்தில் சுகத்தை அனுபவித்தாங்க. இப்போ சாத்தகியினுடைய பிள்ளைங்க ஒரு பக்கம், பலராமருடைய பிள்ளைங்க ஒரு பக்கம், கிருஷ்ணனுடைய பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எங்க துரியோதன மாமா இறந்ததற்கு உங்க அப்பன் தாண்டா காரணம்னு கிருஷ்ணருடைய பிள்ளைகளை பார்த்து பலராமருடைய பிள்ளைங்க பேசுறாங்க. இப்படி மாறி மாறி பேசுற பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க அப்பா போயே கேட்டார், 5 வீடு கொடுன்னு கேட்டார். கொடுக்காத உங்க மாமன் செத்து போனா, அதுக்கு எங்க அப்பாவா பொறுப்பு, நாங்களா பொறுப்பு? இப்படி மாறி மாறி வாக்குவாதம் நடந்தது பாருங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேருக்கும் வாக்குவாதம், எல்லாருக்கும் வாக்குவாதம் நடந்த உடனே கையில போய் அடிச்சாங்க. ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டார்கள். இந்த கை வலிக்குதுன்னு என்ன பண்ணாங்க, தேரை நிறுத்திட்டு எங்க சாம்பல் கரைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆள் உயரம் கோர புல்லு முளைச்சிருந்தது. என்ன புல்லு? கோர புல்லு. அதை புடுங்கி அடிக்கலான்னு சொல்லி அந்த கோர புல்லை அப்படி புடுங்கி அடிக்கும் பொழுது அது கையில உலக்கையாக மாறி போச்சு. உலக்கையில் அடிச்சா கதி என்ன ஆகும்? ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொருவர் இறந்து விடுவாங்களா? தேர் ரொம்ப பின்னாடி, நம்ம பின்னாடி தேர் சக்கரம் வருவது சத்தம் கேட்கலையேன்னு சாத்தகி வந்து பார்த்தா, தம்பி குழந்தைங்களே குழந்தைங்களே ஏன் இப்படி ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு, அவர் இடையில வந்து தடுக்க வந்தார் பாருங்க, அவர் மேலேயும் அடிபட்டு அவரும் இறந்து விட்டார். இப்போ ஒருவரை ஒருவர் பகவான் கண்ணு முன்னாடி, பலராமர் கண்ணு முன்னாடியே என்ன நடக்குது? யாதவ குலம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேரும் உலக்கையில அடிச்சே மாண்டு போனாங்க. பகவான் கண்ணு முன்னாடியே இது நடந்தது. பகவானால தடுக்க முடியல.
இப்போ அந்த பிள்ளைகள் இறந்துட்டாங்க. இருக்கிறது இப்போ பலராமர் கிருஷ்ணர் 2 பேர் தான்ங்கிறாங்க. பலராமர் பார்த்தார், கிருஷ்ணா இதுக்கு மேலே இந்த பூமியில் வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு நேராக போனார். அரச மரத்துக்கு அடியில் உட்கார்ந்தார். தன் பிராணனை விட்டுட்டு ஆன்மா என்று சொல்லக்கூடியது ஆதிசேஷனுடைய ரூபத்தில் போய் அந்த ஆன்மா சேர்ந்து போச்சு வைகுந்தத்தில். உடம்பு இங்கு நின்று விட்டது, ஆன்மா அங்கே போயிடுச்சு. என்னைக்கும் அரச மரத்திற்கு ஏண்டா அவ்வளவு வலிமை என்று சொன்னால், பலராமர் என்று சொல்லக்கூடிய தசாவதாரத்தில் என்ன அவதாரம்? 8வது அவதாரம் பலராமருடைய அவதாரம். அவருடைய அவதாரம் முடிந்த ஒரு இடமாக அரச மரம் கருதப்படுகிறது. மூச்சு காற்று என்று சொல்லக்கூடிய நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று என்பதில் 97.3% அதிகமான தூய காற்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் எது? அரச மரம். அதனால தான் இந்த குழந்தை இல்லாதவர்களை என்ன சுத்த சொல்லுவாங்க? அரச மரத்தை. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கிருமி என்று சொல்லக்கூடியது சுவாசிக்கக்கூடிய காற்றுனால அந்த கிருமி இறந்து விட்டு கர்ப்பப்பை தூய்மை அடையப்பட்டு அந்த கரு என்று சொல்லக்கூடிய அந்த கரு வளருவதற்கு அந்த தூய காற்று தேவைப்படுகிறது என்பதனால தான் அதை வலம் வர சொன்னாங்க. அப்படி வலம் வந்து அந்த பிள்ளை பிறக்கும் என்பது ஐதீகம். இப்போ பகவான் மட்டும் இருக்கிறார். யார் மட்டும் இருக்கிறாங்க? பகவான் மட்டும் அந்த இடத்துல இருக்கார். பகவான் இருந்தவர் பார்த்தார், இப்படி என்ன பண்றார்? அங்க தேரோட்டி இருக்கிறார். 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த தேரோட்டி அங்க என்ன பண்றாருன்னா, இப்படி காலை ஆட்டிட்டே, சூரிய அஸ்தமன நேரம், காலாட்டிட்டே இருக்கிறார். முன் ஜென்மத்துல வாலியாக இருந்தவன் இந்த ஜென்மத்துல என்னவாக இருக்கிறான்? வேடனாக வந்து பிறந்திருக்கிறான். அந்த வேடன் பார்த்தா ஏதோ மான் தான் காலாட்டு தலையை ஆட்டின் இருக்குன்னு நினைச்சு வில்லை வளைத்து நானை பூட்டி, ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம் அவனுக்கு இருட்டில் தெரியல, மானா காலான்னு தெரியாதனால மான் என்று நினைத்து பானம் போட்டான். பகவானுடைய வலது கால் கட்ட விரல்ல போய் அந்த பானம் பட்டுட்டுது. உயிர் பிரியல, அவர் கீழே தரையில சாஞ்சிட்டார். தேரோட்டிக்கிட்ட சொல்றார், அப்பா இன்னும் சில மணி நேரத்திற்கு தான் நான் உயிருடன் இருப்பேன். அதனால நான் சொன்னதை போய் பாண்டவர்களிடத்துல என்ன சொல்ற? நீ சொல்ற, நீ வந்து நான் ஒரு ஓலை எழுதி கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? ஒரு ஓலையை எழுதி கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கொடுனார். அதில் எழுதுறார், அன்புள்ள பாண்டவர்களுக்கு பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் எழுதுவது என்னவென்றால், இந்த ஓலை படிக்கின்ற பொழுது நான் உயிருடன் இருக்க மாட்டேன் எழுதிட்டார். அதுலேயே இந்த ஓலையை படிக்கிற பொழுது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். நான் இந்த துவாரகையில் என்ன விட்டுட்டு வந்துட்டேன்? பெண்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். யாதவ குலம் என்று சொல்லக்கூடியது முழுமையாக அழிந்து விடும் போல் இருக்கின்றது. அதனால பெண்களை மட்டுமாவது தாங்கள் காப்பாற்றி தங்களுடைய நாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை செய்தால் இந்த பகவானுக்கு செய்வதாக அர்த்தம் என்று இப்படிக்கு உங்கள் அன்புள்ள பகவான் என்று கையெழுத்து போட்டு பாண்டவர்கள் இடத்தில் இதை சேர்க்கும்படியாக கொடுனார். விட்டுட்டு போக மாட்டேன்னு தான் சொன்னார். ஆனால் இருந்தாலும் பகவான் கட்டாயப்படுத்தி அவரை அனுப்பி வச்சார். அவர் இங்கிருந்து புறப்பட்டு நேராக போனார். போனவர் முதல்ல வாங்கிறது சகாதேவர் தான். அந்த ஓலையை வாங்குறார். வாங்கிய சகாதேவர் படிக்கிறார். கண்ணில் ஆறா தண்ணி ஓடுகிறது. சகாதேவர் பார்த்த உடனே, ஏன் அழுகிறாய் சகாதேவா? நகுலர் வாங்கி படிச்சார், அவரும் அழுகிறார். அர்ஜுனர் வாங்கி படிக்கிறார், அவரும் அழுகிறார். பீமசேனர் வாங்கி படிக்கிறார், அவரும் அழுகிறார். கடைசியாக தர்மர்கிட்ட போகுது இந்த ஓலை. அவர் வாங்கி படித்த உடனே பார்த்தார், பகவான் இல்லாத உலகத்தில் நாம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. பகவான் சொன்ன கடைசி ஆசையை நிறைவேற்றி வைத்துவிட்டு நாமும் எங்க? விண்ணுலகம் செல்லலாம், தவம் செய்து விண்ணுலகம் அடையலாம்னு சொல்லி தர்மர் சொல்றார். அர்ஜுனா, சீக்கிரமாக புறப்பட்டு அந்த பெண்களை போய் நீ காப்பாற்றுவாயாக. ஏன்னா அங்க கடைசியா என்ன நடக்கும்? துவாரகை என்பது கடல்ல மூழ்கிடும். அதனாலதான் துவாரகையிலே கடல்ல மூழ்கிடக்கூடாது என்பதற்காக, காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் அந்த ஓலையை எழுதி கொடுத்தார். இங்கிருந்து புறப்பட்டு நேரா அர்ஜுன பெருமான் போனார். போயிட்டு அந்த பெண்களை முழுவதுமாக எல்லாரையும் எங்க? துவாரகையில வெளியேற்றிட்டார். வெளியேற்றி விட்ட பிறகு வலது கால் என்று சொல்லக்கூடியதை துவாரகையிலிருந்து எடுத்து இடது காலை தூக்குகிற பொழுது துவாரகை கடல்ல மூழ்கிடுது. இன்னைக்கும் நிறைய பேர் மகாபாரதம் நடந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் துவாரகை கடலில் மூழ்கியதற்கான அடையாளம் என்று சொல்லக்கூடியதை இப்பொழுது சமீபத்தில் கூட கண்டுபிடித்து அங்கிருந்து ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடியது செய்யப்பட்டிருக்கு. அந்த துவாரகையில பகவான் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இன்றும் இருக்கின்றது. நான் சொல்லலை,
நீங்கள் துவாரகை கடலில் மூழ்கி இருக்கான்னு சொல்லி கூகுளில் போட்டு பாருங்க. அதில் என்னது, பகவானுடைய சிலை மட்டும் இன்னைக்கும் கடலில் நின்ற உயரத்திற்கு அப்படியே இருக்குது. மற்ற பொருள்கள் எல்லாம் தான் அங்கே விழுந்து கிடக்கிறது. அங்கே ஒரு அரண்மனை இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கிறது. அங்கு கிட்டத்தட்ட அந்த சில பொருள்களுக்கு வயது 5000 ஆண்டு காலம் என்று சொல்லப்படுகிறது. 5000 வருஷமாக கடலில் தான் துவாரகை மூழ்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு துவாரகையை கடைசியில காலடி என்பது அர்ஜுனனுடைய காலடி. அவர் வலது காலை மேலே வச்சார், இடது காலை தூக்கிய உடனே கடல் வந்து மூழ்கி விட்டது, துவாரகையை மூழ்கிட்டது. பின்ன அப்படியே கையெடுத்து கும்பிட்டு பகவான் இடத்துல என்ன சொல்றார், இறைவா பெண்களை காப்பாற்றி விட்டேன் என்று நினைக்கின்றேன்னு சொல்லிட்டு அந்த பெண்களை அழைத்து கொண்டு வரார். கடைசியா தர்மராஜா ஓலை படித்தார் அல்லவா, அப்பொழுதே பகவானுடைய உயிர் பிரிந்து வைகுந்தம் போயிடுச்சு. அப்படி போனதற்கு பிறகுதான் இவங்க இங்க வந்து இந்த பெண்களை காப்பாத்துறார் அர்ஜுன பெருமான். இந்த போகிற வழியில, ஏன்னா துவாரகைக்கும் இந்திரபிரசம் அசினாபுரத்துக்கும் ரொம்ப இடை தொலைவு இருக்கு. அந்த அசினாபுரத்துக்கு போகிற வழியில பார்த்தீங்கன்னா இரவு வந்துட்டது. அங்க இருக்கக்கூடிய சில காவலர்களை வைத்து அர்ஜுன பெருமான் பெண்களை காவல் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் கல்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். தன்னுடைய கண்ணு முன்னாடியே, அர்ஜுனனுடைய கண்ணு முன்னாடியே அந்த பெண்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய நகைகளை அறுத்து அந்த பெண்களில் இளமையோடு இருக்கக்கூடியவர்களை அர்ஜுனர் கண்ணு முன்னாடியே கெடுக்கிறார்கள். ஆனால் அர்ஜுனர் பானம் போடுறார். 1 10 10 100 100 1000 1000 லட்சமாக லட்சம் கோடி பானமாக பறந்து விரிந்து சென்று இலக்கை தாக்குவது போல எதிரியை தாக்கக்கூடிய வலிமை படைத்த அர்ஜுன பெருமான் அவர் மகன் இறந்த பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலாவது அப்பா என்று என்னை அழைத்திருந்தால் சரகூடம் கட்டி நான் காப்பாத்திருப்பேனடா, என்னை ஏண்டா அப்பான்னு, ஆபத்து என்று என்னை ஏண்டா அழைக்கலன்னு சொல்வார். அப்பேற்பட்ட அர்ஜுனர் முன்னாடி அந்த பெண்களை 4 பெண்களை மட்டும்தான் அவரால் காப்பாற்ற முடிஞ்சது. மற்ற பெண்களை திருடர்கள்கிட்ட இருந்தும் அந்த கற்பழிக்கக்கூடியவர்கள்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியலை. அந்த 4 பெண்களை அழைத்து கொண்டு போய் தருமரிடத்தில் கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்க. எதுகுலத்தில், யாதவ குலத்தில், துவாரகையில் இவ்வளவுதான் இருந்தார்களா? நடந்ததை சொன்னார். இப்போ உங்களுக்கு இதிலிருந்து என்ன தெரியுது? பகவான் இந்த உலகத்தில் இல்லாத காரணத்தினால மந்திரம் வேலை செய்யலை, மதி வேலை செய்யலை, பானம் வேலை செய்யலை, அம்பு வேலை செய்யலை. அவரும் என்ன செய்யலை, அந்த பானம் போடக்கூடிய தன்மையை இழந்து விட்டார். யாரு? அர்ஜுன பெருமான். ஒரே பானத்தினால 1 கோடி பேரை சாய்க்கக்கூடிய அர்ஜுன பெருமானால என்ன பண்ண முடியல? ஒன்றும் செய்ய முடியல. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இறைவன் தன்னுடன் இல்லாதது காரணம். பூமியில இறை அருள் இல்லாத காரணத்தினால் என்ன செய்ய முடியல? தர்மத்தை காப்பாற்ற முடியல. அந்த 4 பெண்களை தர்மராஜா கிட்ட ஒப்படைத்து விட்டு, அண்ணா என்னால் இதுதான் செய்ய முடிந்தது என்றார். தருமர் வருத்தத்தோடு பரீட்சித்துவுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு பாண்டவர்களும் திரௌபதி அம்மாவும் எங்க புறப்படுறாங்க? தவத்திற்கு. எடுத்த உடனே விண் உலகமா இல்ல, தவத்திற்கு புறப்படுறாங்க. 6 மாசம் தவம். அந்த 6 மாச தவத்துல இமயமலையில போய் ஏறி கைலாய மலையை அடையணும். அவங்க இந்த இமயமலையில ஏறுகிற பொழுது கொஞ்சம் தொலைவு திரௌபதி அம்மா ஏறின அடுத்த வினாடி சொல்றா, சுவாமி எனக்கு கண் இருட்டுகின்றது, காது அடைக்கின்றது, எனக்கு உங்க பின்னாடி நடந்து வர முடியல சுவாமி என்று சொல்லிக்கொண்டே அந்த அம்மா கீழே விழுந்தா. தர்மர் சொல்றார், என்ன சொல்றார்? பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, திரும்பி பார்க்க வேண்டாம். அண்ணா, திரௌபதி கீழே விடுகிறார்கள். பரவாயில்லை, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட அவங்களுக்கு என்ன பாக்கியம் இல்லை? உயிரோட சொர்க்கம் வரக்கூடிய பாக்கியம் இல்லை. ஏன் இல்லை? நம்ம 5 பேரை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அர்ஜுனனைத்தான் அவள் அதிகமாக விரும்பினாள். பாசத்தை அர்ஜுனன் மேலே தான் அதிகமாக காட்டினான். அதனால் அவளுக்கு என்ன வர்றதுக்கு பாக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் இமயமலையை ஒட்டி சாரல் வரைக்கும் என்ன வர்றதுக்கு இல்லை, கைலை மலையில் உயிரோடு வந்து அடைவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா. அடுத்து சகாதேவர் அதே மாதிரி கண் இருட்டுகின்றது, காதடைக்கின்றது, அண்ணா என்றார்.
அவனுக்கும் சாஸ்திரத்தில் சிறந்தவன் என்கின்ற கர்வம் இருந்தது. நம்ம கூட வர பாக்கியம் இல்லைன்னார். திரும்பி பார்க்காதீங்கன்னார். சில அடி போன உடனே நகுலர் அதே வார்த்தை சொல்றார். குதிரை படையில ஏற்றத்தில் சிறந்தவன் என்கின்ற கர்வம் இருந்தது, நம்ம கூட வருவதற்கு அவனுக்கும் வாய்ப்பு இல்லைன்னார். அடுத்து அர்ஜுனர் சொல்லுகிறார், அண்ணா எனக்கும் கண் இருக்கின்ற இருட்டுகிறது, காது அடைக்கின்றது, உங்க கூட என்னாலையும் வர முடியாது போல் இருக்கிறதுன்னு அவரும் கீழே விழுந்து சிவபதம் அடைந்தார். அடைந்த அடுத்த வினாடி சொல்றார், சிவபெருமானிடத்தில் பாசுபதம் பெற்றேன் என்கின்ற கர்வம் இருந்தது, காண்டீபன் என்கின்ற நாமம் இருந்ததனால அவனுக்கும் கர்வம் இருந்தது. பார்த்தனுக்கு சாரதியாக அந்த பகவானே நம்ம கூட இருக்கிறார் என்கின்ற கர்வம் இருந்தது, அதனால அவனும் நம்ம கூட வரலேன்னார். அடுத்த ஒரு சில அடி எடுத்து வச்சார். பீமசேனர் சொல்றார், அண்ணா எனக்கும் உங்க கூட வருவதற்கு பாக்கியம் இல்லைன்னு அவரும் கண்ணு இருட்டுகிறது, காதடைக்கின்றதுன்னு கீழே விழுந்தார். பீமா உனக்கும் கதையில் சிறந்தவன் 100 பேரை என்னவா இருந்தது, நானே கொன்றேன் என்கின்ற கர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லை, பலசாலி பலசாலி என்கின்ற கர்வம் இருந்ததனால என் கூட நீயும் வரவில்லை. இவங்க 6 பேர் கூடவும் ஒரு நாய் போச்சு. இந்த 6 பேர் கூடயும் ஒரு நாய் போனது. அந்த நாய் என்று சொல்லக்கூடியது போயிட்டே இருந்தது. இப்போ தர்மராஜாவும் போயிட்டே இருந்தாங்க. இமயமலையின் உச்சிக்கு போனாங்க. உச்சிக்கு போன உடனே சொர்க்கத்துல இருந்து தேர் வந்துடுச்சு. வந்த தேரோட்டி சொல்றார், ஐயா நீங்க தேர்ல ஏறுங்க, நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். நாங்க இந்த நாய் குடு 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 குடுன்னு போய் ஏறி அந்த தேர்ல உட்காந்தது. நாம அந்த என்ன பண்ணிருப்போம், ஏச்சி கீழே இறங்கு அப்படிதானே சொல்லியிருப்போம். அது இறங்குதோ இல்லையோ அடிச்சியாவது விரட்டி இருப்போம். உண்மையா இல்லையா? ஆனா தருமர் இடத்துல அந்த தேரோட்டி சொல்றார், ஐயா தங்களுக்கு மட்டும்தான் தேர், இந்த நாய்க்கு இல்லை. தருமர் சொன்னார், அதனாலதான் அவருக்கு பேர் தர்மராஜா. என் மனைவி வந்தால், என் தம்பிமார்கள் வந்தாங்க, இந்த நாயும் கூட வந்தது. ஆனா என் மனைவி கூட வரல, என் தம்பிமார்கள் 4 வரல. ஆனா நான் புறப்பட்டதிலிருந்து இந்த நாய் பின்னாடி வருது. இந்த நாய் நான் செய்த புண்ணியம் இந்த நாயும் செய்திருப்பதனால தானே என் கூட கடைசி வரைக்கும் வருது. இந்த நாய்க்கு கிடைக்காத சொர்க்கம், அது சொர்க்கமா இருந்தாலும் எனக்கு நரகம். ஏற்றினால் இருவரையும் ஏற்று, இல்லையா இங்கேயே விட்டுறேன்னார். 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். பட்டாபிஷேகம் அவ்வளோதான். 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு, கதையே முடிஞ்சிச்சு. 5 நிமிடம் தான், 5 நிமிஷம். இறைவனுடைய கருணையினாலே தர்மராஜா சொன்ன வார்த்தை, அந்த நாய் கிடைக்காத சொர்க்கம் எனக்கு வேண்டான்னார். அந்த நாயா வந்திருந்தது வேற யாரும் இல்லை, யமதர்மராஜா தான் நாயாக வந்திருந்து இவரை சோதித்தார். உடனே சொன்னார், அப்பா தாங்களா என்றார். இருவரும் போனாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா அங்க சொர்க்கத்துல துரியோதனனை பார்த்தார். மற்ற எல்லாரும் இருந்தாங்க, பாண்டவர்கள் இல்லை. தர்மருக்கு ஒரே கோபம், எல்லா பாவமும் பண்ணவே இங்க சொர்க்கத்துல இருக்கிறான், என் தம்பிங்களை என் பொண்டாட்டியே என் பிள்ளைங்களை காணமேனார். சரி விடு, தேரு எங்க, நரகத்துக்கு போச்சு தேரு. நரகத்திலையும் இல்லை, திரும்புது தேரு. அப்பதான் திரௌபதி அம்மா குரல் கொடுக்குறா, என்னன்னு, சுவாமி நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மல்லிப்பூ வாசனை, ஜவ்வாது வாசனை, கஸ்தூரி வாசனை வருது, சுவாமி எங்களை விட்டு போயிடாதீங்க. இந்த 5 பாண்டவர் பிள்ளைங்களும் சொன்னாங்க, இளம் பஞ்ச பாண்டவர்கள் சொல்றாங்க, பீம அர்ஜுன நகுல சகாதேவர் சொல்றாங்க. சொன்ன உடனே சொன்னார், இப்போ தேரோட்டி சொல்றார், ஐயா உங்களுக்கு இங்க இல்லை சொர்க்கத்துல இடம்னார். நாம அந்த என்ன சொல்லியிருப்போம், போலாம் போலாம் சீக்கிரம், ஏற்கனவே பூமியில பட்ட பாடே போதாதா, இங்க வேற வந்து படனமா, இதுங்க நரகத்திலேயே கடக்கட்டும்னு சொல்லியிருப்போம். ஆனா அவர் என்ன சொன்னார், என் மனைவிக்கும் என் தம்பிமார்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் கிடைக்காத சொர்க்கம் அது எனக்கு நரகம் என்று சொல்லி என்ன பண்ணிட்டார், அந்த நரகத்துல நிக்கிறார். ஒரு ஸ்கிரீன் இப்படி இழுக்கிறாங்க, நரகத்திலேயே சொர்க்கம் பார்த்தார், சொர்க்கத்திலேயே நரகத்தை பார்த்தார். உயிருடன் போன தர்மராஜா பார்த்த அடுத்த வினாடி பார்த்தா நம்ம பாஞ்சாலி அம்மா, துரியோதன அந்த பக்கம், துச்சாதன இந்த பக்கம், நடுவில் பாஞ்சாலி அம்மா. எப்படி இருக்கும் இந்த காட்சியை பாருங்க சொர்க்கத்தில். இந்த காட்சியை பார்த்த உடனே தர்மர் சொல்லார், பூமியில 8.5 ஆண்டு காலம் வாழ்ந்த 108.5 ஆண்டு காலம் வாழ்ந்த தர்மராஜா ஒரே முறை கூட அடுத்தவர் இடத்துல கோவப்படல. ஒரு முறை 2 முறை வந்து பீமசேனர் இடத்துல, ஒரு முறை அர்ஜுனர் இடத்துல. இதுதான் கோபம்னே பட்டது. போனோடனே பாஞ்சாலி எழுந்து வா அப்படின்னார். சுவாமி என்ன சொல்லுகிறீர்கள், பாவி இவன் சேலையை பிடிச்சு இழுத்தவன், இவன் இழுக்க சொன்னவன், அவங்கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறியானே. யார் சேலையை யார் இழுத்தா,
ஏன்னா இவர் உயிருடன் சொர்க்கம் போய்கிறார். இங்க நடந்ததெல்லாம் அவருக்கு நினைவு இருக்கு. அந்த அம்மா ஆன்மா இங்க பிரிஞ்சு அங்க போனதுனால இங்க நடந்தது எதுவா அங்க கிடையாது. உடனே பார்த்த உடனே அப்பதான் அங்க இருக்கிற யமதர்மராஜா சொன்னார், அங்க இருக்கக்கூடிய ஆகாச கங்கையில் குளித்து விட்டு வா தருமா என்றார். அங்க ஆகாச கங்கையில் இருக்கக்கூடியதுல போய் தர்மராஜா குளித்து விட்டு வந்தார். பக்கத்தில் துரியோதனன் பக்கத்தில் தர்மராஜா அமர்ந்தார். இதுதான் தர்மராஜாவினுடைய மோட்ச கதை. இந்த கதை கேட்டா எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லையா, யார் யாருக்கு? தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறைக்கு சொர்க்கம் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கதை இந்த கதை. அதனால இறைவன் என்று சொல்லக்கூடிய 1 கோடி பேர் 18 நாள் யுத்தம் முடிந்து விட்ட பிறகு எல்லோருக்கும் கங்கை கரையில் 40 நாள் இருந்து தர்மராஜா ஈமக்கிரியை முடித்துவிட்டு பகவான் எம்பெருமான் என்று சொல்லக்கூடியவர் திருக்கரத்தினால் என்னது பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது தர்மராஜாவுக்கு செய்விக்கிறார். ராமருக்கு கூட வசிஷ்டர் தான் பட்டம் கட்டினார். ஆனா இங்க தர்மராஜாவுக்கு இறைவனே பகவானே கட்டுகிறார். இப்பொழுது நேரடி காட்சியாக தர்மர் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது நடைபெற இருக்கின்றது. பக்த கோடிகள் அனைவரும், அதாவது படுகரத்தை எப்படியெல்லாம் பார்த்தோமோ, படையை எப்படி பகடை துயில எல்லாம் பார்த்தோமோ, அதே மாதிரி தருமர் பட்டாபிஷேகத்தை பார்ப்பது ரொம்ப 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 சிறப்பு. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, வேலை இல்லாதவங்க, அதே மாதிரி வறுமையில் இருக்கக்கூடியவங்க, என்னென்ன குறை இருக்குமோ அதையெல்லாம் இப்பொழுது தர்மராஜா சமேத திரௌபதி இடத்தில் சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேண்டீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை கூறிக்கொண்டு இந்த 12 நாள் உடல் ஒத்துழைப்பிலிருந்து உபயம் செய்தவர்களிலிருந்து, அதே மாதிரி அன்னதானம் செய்தவங்க, அதே மாதிரி அபிஷேகம் செய்தவங்க, நாடக உபயதாரர்கள், அதே மாதிரி ஆலயத்தினுடைய பூசாரி, பம்பை, ஒளி அமைப்பு நம்ம மனோகர், அதே மாதிரி தினமும் கண்ணபிரான் என்று சொல்லக்கூடியவர் தினமும் முதல்ல அவர்தான் இந்த அன்பளிப்பு என்று சொல்லக்கூடிய நம்ம பொன்னியம்மன் கோயில் பூசாரி கண்ணபிரான் அவர்கள் கொடுத்து மற்ற அனைவருக்குமே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு காலம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது தருமர் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது தொடங்க இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.